அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலின் செயற்பாட்டால் நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் மொட்டு எம்பிக்கள். சாதாரண தர பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இறக்குமதி வரிகளில் திருத்தம், கிடைத்த அமைச்சரவையின் அனுமதி. 5 இராஜாங்க அமைச்சர்களை பதவி நீக்கிய ஜனாதிபதி. 3 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. நிதி மோசடி வழக்கில் சிக்கிய இராஜாங்க அமைச்சர், குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை. காணி தகராறு காரணமாக வன்முறையில் ஈடுபட்ட குடும்பம், தாய் தந்தை பிள்ளைகள் படுகாயம். யாழில் சஜித்திற்கு காத்திருந்த பலத்த ஏமாற்றம். கொழும்பில் விடுதிகளில் இருந்து 9 பெண்கள் அதிரடி கைது. தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் நடவடிக்கைகளால் பொதுஜன பெரமுனவின் பெருமளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டை விட்டு வெளியேற தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பிரச்சார கூட்டங்களில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவை ஊக்குவிக்கும் நடவடிக்கை காரணமாக பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 80 பேர் நாட்டை விட்டு வெளியேற விமான டிக்கெட்டை பதிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் விக்ரமசிங்க வெற்றி பெற மாட்டார் என்பதை அறிந்ததன் காரணமாகவே இந்த எம்பிக்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் என ரகுமான் மேலும் தெரிவித்துள்ளார். விக்ரமசிங்க அனுரகுமார திசாநாயக்கவை ஊக்குவிப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஆட்சிக்கு வராமல் இருப்பதை உறுதி செய்வதாகவும் தெரிகிறது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2023 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகள் இம்மாதத்துக்குள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜே சுந்தர தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர், சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. அந்த பரீட்சை பெறுபேறுகளை இம்மாதத்துக்குள் வெளியிட தயாராக உள்ளோம். எனது நோக்கம் மிக விரைவில் பரீட்சை பெறுபேறுகளை வெளியிட வேண்டும் என்பதே ஆகும். இறுதி முடிவுகளின் தயாரிப்பு இன்னும் சில நாட்களில் முடிவுகளுக்கு செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பெறுபேற்று முடிவுகளை செப்டம்பர் மாதத்தில் வெளியிடுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு பொருட்கள் இறக்குமதியின் போது விதிக்கப்படும் பல்வேறு வகையான வரிகளில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இதற்கமைய சுங்க இறக்குமதி வரி, செஸ் வரி, சரக்கு மற்றும் சேவை வரி, துறைமுகம் மற்றும் விமான நிலைய மேம்பாட்டு வரி ஆகிய வரிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. உள்ளூர் கைத்தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் பங்குதாரர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வரிகள் திருத்தப்பட வேண்டும் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன்படி கபில நிற சீனி இறக்குமதிக்கான வரி மற்றும் உள்நாட்டு கைத்தொழிலை பலப்படுத்தும் வகையில் குறிப்பிட்ட சில மூலப்பொருட்களுக்கான இறக்குமதி வரியில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வரி திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உடன் அமலுக்கு வரும் வகையில் 5 இராஜாங்க அமைச்சர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இராஜாங்க அமைச்சர்களான கீதா குமாரசிங்க, ஜசீந்திர ராஜபக்ச, அமித் தேனுக, விதான கமகே, பிரசன்ன ரணவீர மற்றும் டி.வி. சானக ஆகியோரை இவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். பதுளை மகியகடை வீதியில் துன்கிந்தவுக்குள் நுழையும் வளைவு பகுதியில் இன்று பயங்கர விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. வேக கட்டுப்பாட்டை இழந்த இராணுவத்திற்கு சொந்தமான உளவு இயந்திரம் ஒன்று முன்னால் வந்த உந்துருளி மற்றும் முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முச்சக்கர வண்டியை செலுத்தியவர் உயிரிழந்துள்ளதுடன் வீதி அருகில் இருந்த சுவருக்கும் இராணுவத்தின் உளவு இயந்திரத்துக்கும் இடையில் சிக்கி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை
காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். ராஜாங்க அமைச்சர் அருத்திக பெர்னாண்டோவிடம் நீர்கொழும்பு பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினர் 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். 1 கோடி ரூபாய் நிதி மோசடி நடைபெற்ற குற்றச்சாட்டு தொடர்பிலேயே நேற்று அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. பெண்ணொருவரை ஆஸ்திரேலியாவில் வாழ அனுப்புவதாக வாக்குறுதி அளித்து அமைச்சரின் செயலாளர் ஒருவர் இந்த தொகையை பெற்றதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி போலீசாரின் விசாரணையில் குறித்த பெண்ணிடமிருந்து ஒருங்கிணைப்பு செயலாளர் பணத்தை பெற்றுக்கொண்டு அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோவிடம் 2 கணக்குகளுக்கு மாற்றியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதன்படி அந்த வங்கி கணக்குகளுக்கு பணம் மாற்றப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் அந்த பெண்ணை விமான நிலையத்திற்கு அழைத்து சென்று அனுப்பி வைத்ததாகவும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் குடும்பம் ஒன்றுக்குள் ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக 5 பேர் காயமடைந்த நிலையிலே வலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கிக்கடுவ பகுதியில் காணி தகராறு காரணமாக மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. 2 பிரிவாக பிரிந்து மோதலில் ஈடுபட்டுள்ளனர். அதற்குமே ஒரு தரப்பில் உள்ள 2 சகோதரர்களும் மற்றைய தரப்பில் தாய், தந்தை மற்றும் மகன் ஆகியோரும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிக்கடுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் உடுப்பிட்டியில் இன்று முற்பகல் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் பிரச்சார கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பலத்த ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் மக்களை அழைத்து வர முடியாது போன நிலையில் முற்பகல் 10 மணி முதல் இசைக்குழுவினர் பாடல் இசைத்த வண்ணம் இருந்துள்ளனர். நண்பகல் வரை மக்களை ஒன்று திரட்டுவதில் ஏற்பாட்டாளர்கள் தோல்வி கண்ட நிலையில் இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாசவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் ஆதரவு வழங்கியிருந்த நிலையிலே 2வது முறையாக யாழ்ப்பாணத்தில் சஜித் பிரேமதாசவின் பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் தடுகம பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த 2 சட்டவிரோத விடுதிகளில் இருந்து 9 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக யாழ் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சுற்றி வளைப்பின் போது ஒரு விடுதியிலிருந்து 5 பெண்களும் மற்றைய விடுதியிலிருந்து 4 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளவாய, தம்புளை மற்றும் கேக்கராவி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 18 முதல் 24 வயதுக்குட்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் வெளிசர நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.